கோளாறு காரணமாக சிங்கப்பெண் திட்ட ஏஐ வீடியோக்களில் பிழை ஏற்பட்டதால் இனிவரும் காலங்களில் ஏஐ உள்ளடக்கங்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் தணிக்கை கட்டாயமாக்கப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சியில் பள்ளிக் கல்வி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் திறந்து வைத்து ரூபாய் 4 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ராஜ்மோகன், சிங்கப்பெண் திட்ட ஏஐ வீடியோக்களில் ஏற்பட்ட பிழைகள் தொழில்நுட்ப கோளாறால் விளைந்தவை என்று விளக்கம் அளித்ததோடு இனிவரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் வீடியோ, ஆடியோ மற்றும் வரைபடங்கள் அனைத்தும் தமிழ் வளர்ச்சித்துறையின் தணிக்கைக்கு பிறகு வெளியிடப்படும் என்றார். மேலும் தனியார் பள்ளிகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் லஞ்சமின்றி உரிமம் புதுப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதால் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவித்து நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் இருமொழி கொள்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை என உறுதியளித்தார். நேரடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். பள்ளிக்கூடம் நடத்துவது சிரமம் தான், அது அரசாங்கமா இருந்தாலும் தனியாரா இருந்தாலும். ஆனா நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நிறைய இந்த அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இந்த ரெனுவலுக்கு, இந்த என்ஓசிக்கு, இந்த லைசன்ஸ்க்குலாம் தெரிந்தோ தெரியாம லஞ்சலாவணியை யாருக்கோ காசு கொடுத்து அவங்களுக்கு நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கும். இனி அது கிடையாது. நீங்க யாருக்கும் எதற்காகவும் நீங்க காசு கொடுக்க வேண்டாம், ₹1 கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு ஒண்ணு பண்ண என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்கிறத டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அளவுக்கு அதிகமா இல்லாம கம்மியாவே எவ்வளவு ஃபீஸ் வாங்கணுமோ நாமினலா வாங்குங்க. கண்டிப்பா என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப மற்ற இடங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் பல்வேறு விஷயங்களுக்காக லீக்கேஜ் தான், அதை நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு செலவினம் கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். அதனால பணிவோடு அன்போடு ஒரு சகோதரனாக சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஃபீஸ் விஷயத்துல பல்வேறு கிரீவன்சஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இனிமேலாவது இப்ப இது தொடங்கிருச்சு, கல்வி ஆண்டு தொடங்கிருச்சு. இனிமேலாவது அதை நீங்க 100% அதை ஊர்ஜிதப்படுத்த படிக்கணும். கட்சிகள் கூட்டணியில் இருந்தால் நலம், இல்லையெனில் அவர்களை எதிர்த்தும் தனித்து களம் காண திமுக தயாராக இருப்பதாக RS பாரதி கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, கம்யூனிஸ்ட் தோழர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களோடு பயணித்ததற்கு நன்றி என்றும், உடனிருந்தால் அவர்களோடு, இல்லை என்றால் அவர்கள் இல்லாமல் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து களம் காண்போம் என பதிலளித்தார். மேலும் திமுக தனித்து விடப்பட்டாலும் கவலை இல்லை, திமுகவிடம் தனி பலம் உள்ளது, கூட்டணி இல்லை என்றாலே தொண்டர்கள் தெம்பாக்கி விடுவார்கள் என்றார். மேலும் காங்கிரஸ் கட்சியை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று விமர்சித்த RS பாரதி, திமுக தனித்து 234 தொகுதிகளிலும் வெல்லும் ஆற்றல் கொண்டது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போது தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு நிர்வாக திறமையின்மையால் ஏற்படும் செயற்கையான மின்வெட்டோ என்ற சந்தேகம் எழுவதாகவும், தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மீது எழுந்துள்ள புகார் குறித்து உதயநிதி ஸ்டாலின் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் குறிப்பிட்டார். முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் கவலை இல்லை. இதே போல்தான் 77 தேர்தல் அப்போ ஒரே ஒரு இடத்துல ஏவிபி ஆசிரியர் வெற்றி பெற்ற உடனே கூட்டணி கட்சி மத்தியில் கட்சியில் இருக்கிற தலைவர்களே கொடுப்பட்டார். நாவலர் மன்றியா இருந்தவர், நாவலர் போனார், ஆதித்யநாத் போனார், மாதவன் போனார், பாவுசா போனார், இப்படி பல பேர் போனாங்க. தன்னந்தனியாக தான் நாங்கள் போட்டிட்டோம். 48 இடங்களை ஜெயிச்சு போயிட்டோம். 75 இடங்களில் 1000-2000 மட்டும் கூட போயிட்டோம். இதே சென்னையிலே RK நகர் சீதாபதி 1200 ஓட்டில் தோற்றார். சோழங்கர் தொகுதியில் வெறும் 60-67 ஓட்டில் மூர்த்தின்னு தோற்றார். அதனால் அந்த 75 இடங்களில் நாங்கள் அன்றைக்கே இந்த கூட்டணி இல்லாமல் கூட்டணி விட்டுட்டு போகாமல் இருந்தால் அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது. எம்ஜிஆர் ஆட்சி வந்தப்பட்டார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி தான் இது. அதனால் திமுகவுடைய சொந்த பலம் இருக்கிறது. அது யாராலும் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்து விட முடியாது. மறைந்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் தேனி மாவட்டத்தில் உள்ள அவரது சொந்த பண்ணை தோட்டத்தில் தென்னக பாரம்பரிய முறைப்படி மற்றும் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமான தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் தேனி மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள அவரது சொந்த பண்ணை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மண்ணின் கலாச்சாரத்தை உலகிற்கு சொன்ன பாரதி ராஜாவிற்கு மரக்கால் நெல் வைத்தல், நீர்மாலை எடுத்தல் போன்ற தென்னக பாரம்பரிய முறைப்படி இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. பின்னர் பாரதி ராஜா உடலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் முன்னிலையில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை அளிக்கப்பட்டு உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
தாவேகா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் அதிமுகவினர் தாவேகாவில் இணையாமல் தங்களது தாய் கழகமான திமுகவிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் நடைபெற்ற கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணைவது குறித்து பேசிய அவர், பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு தற்போது முதலமைச்சர் விஜய் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிறார்கள் என்று சாடினார். மேலும் 1000 இருந்தாலும் அதிமுகவினர் தங்களது பங்காளிகள்தான் என்று கருத்து கூறிய முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் வேறு கட்சியில் இணைவதை தவிர்த்து தாய் கழகமான திமுகவில் இணையுங்கள் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் புதிய தாவேகா அரசு பொறுப்பேற்று 1 மாதம் ஆகியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500, விவசாய கடன் தள்ளுபடி போன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்களுடன் சாடினார். திமுக ஆட்சியில் இருந்த பிங்க் பெட்ரோல் திட்டத்திற்கு பெயிண்ட் அடித்து சிங்கப்பெண்கள் படை என பெயர் மாற்றியுள்ளனர் என்று விமர்சித்த தாமு அன்பரசன், தாவேகாவில் நிதிபலம் கொண்ட அர்ச்சனாவை முதலமைச்சர் போன்று செயல்படுகிறார் என்று சாடினார். அதிமுக தொண்டர்களுக்கு பங்காளி என்ற முறையில் நான் சொல்றேன், தயவு செய்து நம்ம தாய் கழக திமுகவில் தான் நீங்களா இருக்கணும். அப்படி ஒருத்தர் 2 பேரு இந்த கட்சியெல்லாம் போக மதிக்க மாட்டாங்க. அவெல்லாம் திடீர்னு வந்தவன் திடீர்னு போயிடுவான். அமைப்பு இல்லாதவன் அவங்களாம். நமக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதுல மாற்று கட்சியில அதிமுக சேர்ந்த தோழர்கள்லாம் அன்போடு கேட்டுக்கொள்றேன், நீங்க எல்லாம் திமுகவில் வந்து தயவுசெய்து அந்த கட்சியெல்லாம் போகாதீங்க. திமுகவில் வருகை தந்து இந்த இயக்கத்தில் இணைந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வித பதவியையும் எதிர்பார்த்து முஸ்லிம் லீக் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றும் சமுதாய மக்களின் விருப்பத்தின் பேரிலேயே தாவேகாவுடன் கைகோர்த்ததாகவும் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்த பின் அதன் தலைவர் ஜோசப் விஜய் முஸ்லிம் லீக் மீது கொண்ட அன்பால் அமைச்சரவையில் இடமளித்துள்ளார் என்று தெரிவித்தார். இதை நாம் கற்பனையில் கூட நினைக்கவில்லை, எந்த எதிர்பார்ப்பும் இன்றிதான் ஆதரவு அளித்தோம் என்றார். முஸ்லிம் லீக் சேர்ந்ததால் தான் அமைச்சரவை நிறைவு பெற்றது என முதலமைச்சர் விஜய் பெருந்தன்மையோடு கூறியதை சுட்டிக்காட்டிய காதர் மொஹிதீன், இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி சமுதாயத்திற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் முஸ்லிம் லீக் தொடர்ந்து பாடுபடும் என உறுதியளித்தார். தொடர்ந்து வலியுறுத்தி இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்திற்கு இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினாலே தான் சமுதாயத்துடைய உணர்வை, சமுதாயத்துடைய விருப்பத்தை, சமுதாயம் விடக்கூடிய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே முஸ்லிம் இருக்கிற காரணத்தினாலே அந்த கட்டளை ஏற்று நாம் அதை செய்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதன் அடிப்படையில் நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்தில் நம்மை அழைத்து மந்திரி சபையில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு சொன்னார் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே நாம் நன்றி வாழ்த்து சொல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.